வணக்கம் மக்களே. நான் இந்த சேனல்ல செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப நம்ம எல்லாருமே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை ரொம்ப கான்சியஸா பண்றோம். படிக்கிறதா இருக்கட்டும், தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், மைண்ட் செட்டை நம்ம கரெக்டாக வச்சுக்கிறதா இருக்கட்டும், பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி நம்ம பாடியை இம்ப்ரூவ் பண்றதா இருக்கட்டும், அண்ட் தென் செல்ஃப் கேர் அதிகம் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம கான்சியஸா பண்ற வேலைகள். ஆனா கான்சியஸா பண்ணாம நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா கான்சியஸே இல்லாம ஆகிற இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம ஏன் தடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ அதனாலதான் ஸ்லீப் இஸ் அ ப்ரிப்பரேஷன்னா இப்போ நான் நைட் நேரத்தில் தூங்கினா காலை நேரத்தில் எழுந்திரிப்பேனா, நாளைக்கான ஒரு ப்ரிப்பரேஷனா அப்படின்னா அப்படி கிடையாது. உங்க மொத்த லைஃபுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனே ஸ்லீப்ல தான் நடக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஸ்லீப் நீங்க மிஸ் பண்ணலாமா? ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லா இம்ப்ரூவ்மெண்ட் டிப்ஸுமே 100% ஒர்க் ஆகிற விஷயம் தான். ஆனா அது எப்போ ஒர்க் ஆகும்னா, நீங்க அதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணி அதுல நீங்க மாஸ்டர் ஆகிற வரலும், அது மாஸ்டர் ஆனீங்கன்னா எல்லா இந்த இம்ப்ரூவ்மெண்ட் டிப்ஸுமே உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகிற, பெட்டரா பர்ஃபார்ம் பண்ற ஒரு டிப்ஸ் தான், ஒரு பிளான் தான். இந்த நாலேஜ் அண்ட் விஸ்டமுக்கு ரொம்ப வித்தியாசம் தெரிஞ்சிடும். ஸோ நான் உங்களுக்கு இதை நான் வித்தியாசப்படுத்தி காமிக்கணும்னா, இப்போ எனக்கு எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த கேலரி எல்லாம் தெரியும், எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கும் எல்லாமே தெரியும். ஸோ நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஆனா இப்போ நான் எப்படி இருக்கேன்? ஒபிஸா தான் இருக்கேன். ஸோ ஒபிஸா தான் இருக்கேன். அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த நாலேஜுங்கிறது வேற, ஸோ விஸ்டம்ங்கிறது வேற. உங்களுக்கு ஒரு விஷயத்துல முழுசா தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற, அதில் கிடைக்கிற ஞானம்ங்கிறது வேற. நீங்க எப்ப தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அதில் மாஸ்டர் ஆகுறீங்களோ அப்பதான் உங்களுக்கு விஸ்டம் கிடைக்கும். ஸோ இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்காம அதை அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போகாம அதை அப்ளை பண்ணி திருப்பி அதை ஒரு ரொட்டீனா மாத்தி, ஹேபிட்டா மாத்தி அதுல மாஸ்டர் ஆகி, ஸோ அங்க உங்களுக்கு விஸ்டம் கிடைக்கும். அதுக்காக எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஸோ எந்த வீடியோ பார்த்தாலுமே இட்ஸ் இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம நாலேஜை லேர்ன் பண்ணணும். ஸோ நாலேஜை லேர்ன் பண்ணும்போது அதை விஸ்டமா கண்டிப்பா மாறணும். ஸோ அது மாறினதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுட்டு டெய்லி நீங்க அப்ளை பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு நோட் போட்டு எழுதுறது நிஜமாலுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஏன்னா இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோ போட்டு நானே என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறத தாண்டி உங்களை சேர்த்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இம்ப்ரூவ் ஆகிற ஒரு விஷயம். எல்லாரும் ஒரு நோட் பேனாவோட இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா புரியும். இல்ல உங்களுக்கு புரிஞ்சதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் இந்த பழக்கமே இல்லைனாலும் அந்த பழக்கத்தை வளர்த்திக்க. பேட் ஹேபிட் ஃபிட் பண்ணிட்டு ஒரு நியூ ஹேபிட் அதே இடத்துல நான் ரீப்ளேஸ் பண்றதா இருக்கட்டும், பாடியை பில்டு பண்றதா இருக்கட்டும், நீங்க செல்ஃப் கேரா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு பேஸ்மெண்ட் மேலதான் நிக்குது. அதுதான் ஸ்லீப். நல்ல எந்திரிக்கிறது உங்களுக்கு ரொட்டீனா மாறல இருந்து அது ஹேபிட்டா மாறி அது டிசிப்ளினா கரெக்டா கன்னியூ ஆகிட்டு உங்களுடைய நினைவுகள்லாம் கரெக்டா கிரியேட்டிவா திங்க் பண்றது முதல் கொண்டு இது எல்லாத்துக்குமே உங்க பாடி ஹெல்த் பர்ஃபெக்டா வச்சுக்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே ஸ்லீப் ஹெல்ப் பண்ணுது. ஆனா அந்த ஸ்லீப் தான் நம்ம இப்ப கொலை பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு ஸ்லீப்போட முக்கியத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது எனக்கு போதும். அதே மாதிரி ஒரு 1 வீக்ல உங்களால ஒரு 8 ஹவர்ஸ் ஸ்லீப் அச்சீவ் பண்ண முடிஞ்சு அதை அப்படியே கன்டினியூ பண்ணீங்கன்னா அதுவே எனக்கு போதும். ஏன் நான் சொல்றேன்னா 8 ஹவர்ஸ் ஏன் கன்டினியூ பண்ணு சொல்றேன்னா, நீங்க வாழ்க்கையில எதையுமே அட்டைன் பண்ண முடியாது, சக்சஸ் அட்டைன் பண்ண முடியாது. நான் ஃபிட்னஸ் ஒரே 6 பேக்கோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களால அட்டைன் பண்ண முடியாது. அதை நீங்க மெயின்டைன் தான் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கறதுனால உங்களால 8 ஹவர்ஸ் ஸ்லீப்பை மெயின்டைன் பண்ண முடிஞ்சுட்டா இந்த வீடியோவுடைய நோக்கம் அங்கதான் பூர்த்தி ஆகுது, சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு நான் சொல்ல வரேன். அதுக்கு உங்களுக்கு தேவையான 2 விஷயம். ஒண்ணு சர்க்காடியன் ரிதம், அண்ட் தென் இன்னொன்னு என்னன்னா அடினோசின் லெவல். சர்க்காடியம் ரிதம் நீங்க கையில கட்டிருக்கீங்க இந்த வாட்சோட உங்க உடம்புக்குள்ள இருக்க சர்க்காடியம் ரிதம் பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இது இந்த ரீசெட் பண்ணிக்கிற டைம் நீங்க ஏதோ டைம் பார்க்கும் போதோ அல்லது வெளிச்சத்தை பார்க்கும் போதோ சன்லைட்டை பார்க்கும் போதோ அது பர்ஃபெக்டா 24 ஹவர்ஸ்க்கு ஒர்க் ஆகுது. இதே நீங்க டார்க்கான இடத்துல ஒர்க் பண்ணும்போது இல்ல நீங்க நைட் டைம்ல லைட் போட்டு யூஸ் பண்ணும்போது இந்த சர்க்காடியன்றதை 23 ஹவர்ஸ் இல்ல 26 ஹவர்ஸ்னு மாறி ஒர்க் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா நீங்க காலைல எந்திரிச்சு வேக்கப்ல நீங்க சன்லைட்டை பார்க்கும் போது கரெக்டா 24 ஹவர்ஸ்க்கு அலைன் ஆயிருது. இந்த லைட்டை மட்டும் நம்ம குறைச்சிட்டோம்னா இந்த சர்க்காடியம் நம்ம பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ண முடியும். பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணா மெலட்டோனியன் அப்படின்னு ஒரு செக்ரீஷன் நடந்து அது ஸ்லீப் நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்லீப்பை கொண்டு கொடுத்துரும். அடினோசின் லெவல், இந்த அடினோசின் லெவல் தான் நம்மளுக்கு ஸ்லீப் வர வைக்கிற ஒரு ஹார்மோன் கூட வச்சுப்போம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ரொம்ப நேரம் முடிச்சுட்டு இருக்கீங்க இல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றீங்க அப்படின்னா இந்த லெவல் அதிகமாகிட்டே வரும்.
ஸோ அதிகமாயிட்டே வரும்போது நீங்க கண்டிப்பா வந்து ஒரு 9:30 10 அந்த டைம்ல வந்து இது அதிகமா செக்ரீஷன் ஆகி அது வந்து பிரெயின்ல இருக்க ஒரு ரெசெப்டார்ஸ்ல போயிட்டு அந்த ரெசெப்டார்ஸ்ல போயிட்டு இது அலைன் ஆகி அப்படியே உங்களுக்கு வந்து ஸ்லீப் ஆயிரும். ஸோ இங்கதான் நம்ம ஒரு அருமையான ஒரு வேலையை பார்த்து வைக்கிறோம். அது என்னன்னா நம்ம காஃபி எடுத்துக்கிறோம். ஒரு நிமிஷம் ஒரே ஓகே 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 ஜென்டில்மேன்டா. நம்ம வந்து காஃபி எடுத்துக்கிறனால இந்த அடினோசின் வந்து ரெசெப்டார்ஸ்ல போய் உட்காரும் போது கஃபைன் போய் அங்க உட்காந்துட்டு இருக்கும். அப்படிங்கறதுனால இவனை வந்து அவனை அது வந்து உள்ள விடாது. அப்படிங்கறதுனால உங்களுக்கு வந்து ஸ்லீப் தள்ளி தள்ளி போகும். ஸோ ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா அதிகமா நீங்க காஃபி குடிக்கும் போது ரொம்ப தூக்கம் வர மாதிரியான மனநிலைக்கு ரொம்ப தூக்கம் வர மாதிரியான மைண்ட் செட்டுக்குமே நீங்க வந்து போயிருவீங்க. பிரெயின் வந்து ரொம்ப சோர்வாயிரும், ஆங்ஸைட்டி இந்த மாதிரி ஆயிரும். ஓனரை உன்னோட மாட்டேன்ற யாரா நீ? இந்த சொல்றா ஓனரா தொலைச்சிருவேன். அடினோசின் லெவலை வந்து கரெக்டா வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து 3 மணிக்கு மேல தூங்காதீங்க. அதாவது பொழுது இறங்குற டைம்ல வந்து தூங்காதீங்க. அதே மாதிரி 12 மணிக்கு மேல, அதாவது மதியானம் 12 மணில இருந்து கஃபைன் வந்து குடிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ அப்படி ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சுனா உங்களுக்கு அடினோசின் லெவல் வந்து கரெக்டா இருக்கும். அது வந்து ரெசெப்டார்ஸ்ல உட்காந்து உங்களுக்கு ஈஸியா வந்து ஸ்லீப் வர ஆரம்பிச்சிடும். நீங்க வந்து 8 hours ஸ்லீப் வந்து டெய்லியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு 2 விஷயத்தை மட்டும் கரெக்டா நீங்க வந்து மெயின்டைன் பண்ணா போதும். சரி, ஓகே, நான் இதை வந்து 2ஐயும் கரெக்ட் பண்ணிட்டேன், நான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோமே. இப்ப வந்து என்ன எனக்கு கிடைக்கும்? இங்க எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும்? தூங்கும் போது எப்படி நான் இம்ப்ரூவ் ஆக முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இங்கதான் நம்மளுக்கு 2 விஷயம் கிடைக்குது. NREM அண்ட் REM. NREM அப்படின்னா நான் ரேபிட் ஐ மூமெண்ட் அண்ட் ரேபிட் ஐ மூமெண்ட். என்ன பண்ணுது அப்படின்னா எது வந்து உங்க பிரெயினுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத அது வந்து நியூரோ கனெக்ஷனா வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வருது. நீங்க வந்து சில பேர் பார்த்துருப்பீங்க, சின்ன பையன் வந்து ரொம்ப ஃபினான்ஸா வந்து காசு சேர்த்து வைக்கிற நம்ம வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி ஒரு 30 வயசு ஆளு ஒரு 40 வயசு ஆளு போயிட்டு லாட்டரி சீட் வாங்கி இதுல எனக்கு சான்ஸ் அடிக்குமா அப்படின்னு சொல்லி வந்து காமெடி பண்ணிட்டு இருக்க நபர்கள் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த சின்ன பையனுக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ப்ராப்பரான ஸ்லீப் இல்லாததுனாலையும் அண்ட் தென் அவங்களுக்கு அந்த எக்ஸ்போசர் இல்லாததுனாலையும் அந்த நியூரல் கனெக்ஷன்ஸ் இன்னும் ஃபார்ம் ஆகாத காரணத்தினால இந்த மாதிரி அவங்க வந்து நடந்துக்கிறாங்க. அதே மாதிரி இந்த டீனேஜர்ஸ்ல வந்து பைக்ல போயிட்டு வீலிங் பண்றது, இந்த மாதிரி ஜாலி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்றது எல்லாமே ப்ராப்பரா ஸ்லீப் இல்லாமையும் அண்ட் தென் எந்த இடத்துல எப்படி பிஹேவியர்ல ப்ராப்ளம் வந்ததுனால இந்த மாதிரி நியூரல் கனெக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல ஆகவே இல்லை. ஸோ அவங்களால மெச்சூரிட்டி ஆகவே முடியாது. அந்த மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆரியம் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு தேவையான கனெக்ஷன்ஸ், தேவையில்லாத கனெக்ஷன்ஸ் எது அப்படிங்கிறத பார்த்து அதை செக்ரிகேட் பண்ணி ஓரம் தள்ளிடுது. அண்ட் தென் இந்த ஆரியம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கனெக்ஷன்ஸை வந்து ஒன்னத்தோட ஒன்னா வந்து லிங்க் பண்ணி புரிஞ்சுக்குது. ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்றதுல இருந்து இந்த கனெக்ஷனுக்குள்ள இன்டர்லிங்க் பண்ணி வந்து ஒரு விஷயத்தையும் இன்னொரு விஷயத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி ஒரு கிரியேட்டிவான ஒரு நியூ ஐடியா வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ இதை தான் வந்து இந்த REM பண்ணுது. இந்த மாதிரி விஷயம் ஸ்லீப்ல இந்த ரேபிட் ஐ மூமெண்ட்ல மட்டும்தான் நடக்கும். அதே மாதிரி இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour REM அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒரு 1/2 hour NREM அண்ட் தென் அப்படி போயிட்டு ஃபர்ஸ்ட் NREM ஆரம்பிச்சு அப்புறம் REM அண்ட் தென் NREM இப்படி வந்து மாறி மாறி ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துட்டு இருக்கோம். நான் வந்து 6 மணி நேரம் தூங்குறேன் அப்படின்னு நீங்க வந்து கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 2 hours ஒரு 1.5 hours தான் இந்த REM வந்து நடக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுடைய மொத்த ஸ்லீப்புக்கான ஒரு வேலையே அந்த கடைசி 1.5 மணி நேரம், ஒரு காலையில ஒரு 4 இருந்து ஒரு 6 அந்த டைம்ல தான் 4 இருந்து 5 to 6 இந்த டைமுக்குள்ளதான் வந்து நடக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க வந்து எந்த அளவுக்கு அந்த கடைசி 2 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு பாருங்க. அங்கதான் வந்து இந்த REM நடக்குது. இதுலதான் நம்மளுக்கு வந்து கனவுகள் எல்லாமே வருது, கிரியேட்டிவிட்டியான திங்கிங் எல்லாமே வருது. REMல தான் நம்மளால நம்ப முடியாத பல வேலைகள்லாம் வந்து பிரெயின்ல நடக்குது. அது என்னன்னா நீங்க வந்து தூங்கிட்டு இருக்கும் போது உங்க மொத்த பாடியுமே, அதாவது REM ஸ்லீப்ல நீங்க இருக்கும்போது உங்க மொத்த பாடியுமே வந்து பேரலைசிஸ் ஆயிருது. உங்களால வந்து உங்களுடைய பிரெயின் வந்து எல்லா ஆக்டிவிட்டியுமே முடிச்சிட்டு இருக்கும்போது நீங்க என்னெல்லாம் ஆக்டிவிட்டி பண்றீங்களோ அப்ப எப்படி உங்களோட மைண்ட் வந்து இருக்குமோ, பிரெயின் வந்து ஒர்க் ஆகுமோ, அதே மாதிரிதான் நீங்க இந்த REM ஸ்லீப் இருக்கும்போது மைண்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஆனா இங்க பாடி மட்டும் பேரலைஸ் ஆயிருது. NREM அண்ட் தென் REM வந்து ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னா நீங்க படிக்கிற விஷயங்கள், நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள், நீங்க வந்து அப்ஸ்கில் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான டைம்ல நீங்க இருக்கும்போது இந்த NREM REMங்கிறது உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அண்ட் தென் ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னு 2 மெமரி சிஸ்டம் இருக்கு. ஸோ இப்போ ஹிப்போ கேம்பஸ்ங்கிறது நம்ம மொபைல் இருக்கிற கேட்ச் மாதிரி வச்சுக்கோமே. இப்போ இதே வந்து
ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய மொபைலோட ஸ்டோரேஜ் வச்சுப்போம். நீங்க வந்து யூஸ் பண்ண எப்படி மெமரியோட கேட்ச் அதிகமாயிட்டு அண்ட் தென் அதுல தேவையான டேட்டாஸ் வந்து எப்படி வந்து ஸ்டோரேஜுக்கு போய் ஸ்டோர் ஆகுதோ அந்த மாதிரி ஹிப்போ கேம்பஸ்ல இருக்கிறது இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸுக்கு சிக்னலா வந்து போயிட்டே இருக்கும். நீங்க படிச்ச விஷயங்கள் வந்து இந்த ஆர்இஎம் ஸ்லீப்ல. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க அப்ஸ்கில் பண்றீங்க, ஸ்டூடெண்டா இருக்கீங்க, நீங்க வந்து படிக்கணும், நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் எல்லாத்துக்குமே இது வந்து இந்த என்ஆர்இஎம் ஆர்இஎம்ங்கிற இந்த ஸ்லீப் பேட்டர்ன் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அதுக்காகவாச்சும் நம்ம 8 hour வந்து இந்த ஸ்லீப்பை மெயின்டைன் பண்ணி ஆகணும். நீங்க வந்து தூங்குறதுக்கு முன்னாடி படிச்சாலோ இல்ல தூங்கி எந்திரிச்சிட்டு படிச்சாலுமே உங்களால வந்து இந்த ஹிப்போ கேம்பஸ் வந்து ஞாபகம் வச்சுட்டு நீங்க தூங்கும் போது அதை வந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸுக்கு இந்த சிக்னல்ஸ் வந்து அனுப்பி வந்து அந்த மெமரிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கு. நைட்டு ஃபுல்லா வந்து நான் தூங்காம படிக்கிறத தாண்டி படிச்சுட்டு ஒரு 8 hours ஸ்லீப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் தென் இன்னொரு விஷயம், இந்த மசில் மெமரி இருக்குல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் பைக்கோ கத்துக்கும் போது அதை வந்து ரொம்ப கான்சியஸா வந்து கத்துட்டு இருப்பீங்க. அது வந்து உங்களுடைய மோட்டார் கார்டெக்ஸ்ல இருந்து அந்த வந்து வேலையை பார்த்துட்டு இருக்கும். நம்ம பிரெயின் இந்த டைம்ல வந்து கிளச் போடணும், இந்த டைம்ல வந்து கீர் அப்ளை பண்ணணும், ஸோ இந்த டைம்ல வந்து கிளச் ஓடணும், அண்ட் தென் இப்படி போகணும், இப்படி வளைக்கணும் அப்படிங்கிறத இந்த மோட்டார் கார்டெக்ஸ் வந்து கத்துட்டு லேர்ன் பண்ணிட்டு இருக்கும். ஸோ மெமரிஸ் வந்து அங்கதான் இருக்கும் நீங்க ஆக்ஷனை வந்து பண்ணும்போது. அண்ட் தென் நீங்க ஸ்லீப் ஆகும்போது இதை தொடர்ந்து பண்ணிட்டு நீங்க வந்து 8 hours ஸ்லீப் எடுக்கும்போது இந்த லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கு வந்து இந்த ஆக்ஷன் வந்து ஸ்லீப் மூலியமா கடத்தப்பட்டு அங்க வந்து இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆயிரும். நீங்க அடுத்தாட்டி உங்க ஹெட்செட்டை போட்டுட்டு நீங்க வந்து பாட்டு கேட்டுட்டே உங்களால வண்டி ஓட்ட முடியும். நீங்க கான்சியஸே இல்லாம வண்டி ஓட்ட முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து வெல் ப்ரிப்பேர்டா மாறிடுவீங்க. இந்த ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு எந்த விஷயத்த கத்துக்கிட்டாலும் இந்த ஸ்லீப் வந்து குறைபாடானதுனால, நம்ம மொபைல் அதிகமா யூஸ் பண்றதுனால, டெக்னாலஜியில் வந்ததுனால, நான் வந்து தூங்குறத விட்டுட்டு நான் வந்து என்னுடைய அப்ஸ்கில் பண்றேன், இல்ல வந்து வெப் சீரிஸ் பாக்குறேன், இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க பண்றதுனால நம்ம வந்து இப்ப 0 to 1 அப்படிங்கிற இன்வென்ஷனே வந்து அதிகமா வரதில்லை, ரொம்ப கம்மியா தான் வருது. நம்ம பண்ற இன்வென்ஷன் எல்லாமே 1 to n தான் இருக்கு. அதாவது இப்ப மொபைல் முதல்ல வந்தப்ப அது வந்து ஒரு 0 to 1 இன்வென்ஷன். ஆனா இப்ப வந்து அந்த மொபைலுக்கு மேல வந்து பண்ற எல்லா இதுவுமே சரி, இல்ல ஏஐயே கூட 1 to n வந்து 1 to n இன்வென்ஷன் தான். அண்ட் தென் அது 0 to 1 இன்வென்ஷனாவும் இருக்கலாம். ஆனா இப்ப ஆயிட்டு இருக்க எல்லா இன்வென்ஷனுமே அந்த 1 to n அப்படிங்கிற இன்வென்ஷன் தான். உலகத்துல ஒவ்வொரு தாட்டியுமே 0 to 1 இந்த இன்வென்ஷன் தான் வந்து உலகத்தையே மாத்தி இருக்கு. ஆனா இப்ப நம்மளால லேக் ஆஃப் ஸ்லீப் அப்படிங்கறதுனால 1 to n அப்படிங்கிற இன்வென்ஷனை தான் நம்மளால வந்து உருவாக்க முடியுது. இயற்கையோடைய பரிணாம வளர்ச்சிப்படி எல்லா உயிரினங்களுமே தூங்கிட்டு தான் இருக்கு. அதுக்கான ப்ராப்பரான ஸ்லீப்பை அது எடுத்துக்குது. இப்ப ஃபிஷ் கூட பாத்தீங்கன்னா பாதி மூலையில வந்து தூங்கிட்டு இருக்கோம், அண்ட் தென் பாதி மூலையில அது வந்து ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கோம், நீச்சல் அடிச்சிட்டு இருக்கோம். பேர்ட்ஸுமே வந்து ஆஃப் பிரெயின்ல தூங்கும், சில டைம் வந்து முழு பிரெயின்லயுமே தூங்கும். மனிதன் வந்து ஒரு காலத்துல ஆஃப் பிரெயின்லயும் அண்ட் தென் இப்ப கூட மனிதர்கள் வந்து சில டைம் இப்ப நம்ம வந்து புதுசா ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா அங்க வந்து நம்மளுக்கு ஸ்லீப் வந்து முழுசா வராது. ஏன்னா பாதி பிரெயின் வந்து தூங்கிட்டு இருக்கும், பாதி பிரெயின் வந்து ரொம்ப அலர்ட்னஸோட இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது மனிதன் வந்து குகையில படுத்து தூங்க ஆரம்பிச்சும் போது ஃபயரை கண்டுபிடிச்சு எந்த அனிமலுமே நம்ம பக்கத்துல வராது, இதை வந்து நம்ம சேஃப்டியா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபயரை வந்து கோகைக்கு முன்னாடி வச்சுட்டு அவன் உள்ள படுத்து நிம்மதியா தூங்கும் போதுதான் அண்ட் தென் அவன் சக்கரத்தை வந்து கண்டுபிடிக்கிறான். அது வந்து ஒரு 0 to 1 வந்து இன்வென்ஷன். அதுக்கப்புறமேட்டு மனிதர்கள் வந்து பரிணாம வளர்ச்சி அடைகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ஆர்இஎம் அண்ட் தென் ஆர்இஎம் தான். அப்படி இந்த பரிணாம வளர்ச்சியில கிடைச்ச ஒரு வரம் அப்படின்னு வச்சுக்கோமே, அதை வந்து நம்ம டெய்லியும் வந்து மிஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஒருவேளை நீங்க வந்து இந்த ஸ்லீப்பை எடுத்துக்கல, 6 மணி நேரம் ஸ்லீப், இல்ல வந்து நான் வந்து இந்த சர்க்காரியம் வந்து திருப்பி கண்ணா பின்னான்னு நான் வந்து யூஸ் பண்றேன், நான் நைட்டு ரொம்ப நேரம் மொபைல் பார்த்துட்டு பகல்ல தூங்குற மாதிரியான ஆளா இருந்தாலும் சரி, இல்ல வந்து லேட் நைட்டு ரொம்ப லேட்டா தூங்கிட்டு சீக்கிரமா எந்திரிச்சு அந்த வேலைக்கா ஹரிபரியில வந்து நீங்க போற ஆளா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, கண்டிப்பா வரும். என்னென்ன ப்ராப்ளம்? ஸோ நீங்க தூங்காம இருந்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராப்பரான ஸ்லீப்பை வந்து எடுத்துக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா, எல்லா ப்ராப்ளமும் நீங்க தூங்காம இருந்ததுனால மட்டும்தான் வரும். அதுல வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து கண்டிப்பா வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி புதுசா ஒரு விஷயத்தை உங்களால வந்து கத்துக்க முடியாது, ரொம்ப எமோஷனலா வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த பிஹேவியர்ல ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். நான் வந்து நல்ல தூக்கத்தை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், நான் நல்லா தான் தூங்கியிருக்கேனா அப்படின்னு நீங்க வந்து வெரிஃபை பண்றதுக்கு, கிராஸ் செக் பண்றதுக்கு நீங்க வந்து என்ன மாதிரியான மெத்தடை வந்து கடைபிடிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு நடுவுல
இந்த 8 ஹவர்ஸ் ஸ்லீப்ல உங்களுக்கு நடுவில் வந்து தூக்கம் தடைபட்டு இருக்க கூடாது. அதே தூக்கம் வந்து தடைபட்டு இருக்க கூடாது. அது பாட்டு கண்டினியூஸா 8 ஹவர்ஸ் அட்ட ஸ்ட்ரெச்சில் நீங்க தூங்கி இருக்கணும். அடுத்து டைம் போனதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க கூடாது. இப்பதான் படுத்தேன் உடனே எந்திரிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா கனவு வந்து வந்தே ஆகணும். கனவு வந்துச்சுனாலே நீங்க வந்து ஒரு REM ஸ்லீப்ல போயிட்டீங்க. NREM தாண்டி நீங்க REM ஸ்லீப்ல நல்லா தூங்கிருக்கீங்க. அதே மாதிரி வேக்கப் அப்ப நீங்க பெட்டரா ஒரு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க வந்து நல்ல ஸ்லீப்பை வந்து தூங்கிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஒன் செகண்ட் நம்ம எல்லாத்தையுமே வந்து ரீகால் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து அன்கான்சியஸா நம்ம இம்ப்ரூவ் ஆகிற ஒரு விஷயம் தான் இந்த ஸ்லீப். அதை நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு நம்மளுக்கு 2 விஷயம் வேணும். ஒன் தென் சர்க்காடியம் தான், அண்ட் தென் இன்னொன்று வந்து அடினோசின் லெவல். இதை பர்ஃபெக்டா பண்ணாவே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்லீப் கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு ஸ்லீப் கிடைச்சிச்சுன்னா நம்மளுக்கு NREM அண்ட் தென் REM வந்து நம்மளுக்கு அந்த ஸ்லீப்ல கிடைக்கும் போது NREM வந்து இந்த நியூரல் கனெக்ஷன்ஸ் வந்து எது தேவையில்லை அப்படிங்கிறத அது வந்து இம்ப்ரூவைஸ் ஆகுது. அண்ட் தென் உங்களுக்கு வந்து இந்த கிரியேட்டிவான திங்கிங் அண்ட் தென் உங்களுடைய மெமரிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்றது, எமோஷனலா நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எமோஷனலா நீங்க வந்து பிஹேவ் பண்ணாம இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்றது, கிரியேட்டிவான ஐடியா அண்ட் தென் ஒவ்வொரு கனெக்ஷன்ஸுக்கும் இன்னொரு கனெக்ஷன் வந்து இன்டர்லிங்க் பண்ணி நியூவான விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே வந்து REM பண்ணுது. இதுக்கு வந்து நான் மெயின்டைன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ சேம் டைம் தூங்கி சேம் டைம் எந்திரிங்க. காஃபி குடிக்கிறத 12 மணிக்கு மேல, அதான் ஈவினிங் 12 மணி 4 மணிக்கு மேல வந்து காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிருங்க. அதே 12 மணி 4 மணி அந்த டைம்ல வந்து தூங்குறத வந்து நீங்க குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, தருண்குமார் கூட சொல்லியிருப்பார், நான் வந்து 7 ஹவர்ஸ் தூங்குவேன் அண்ட் தென் ஒரு 1 o'clock அந்த டைம்ல வந்து ஒரு மணி நேரம் தூங்கிடுவேன், எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு, பெட்டரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் வந்து நிறைய ஸ்லீப் மெத்தட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் இந்த ரிசல்ட்டுக்கு வந்திருப்பாரு. ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாம் எடுத்து அதெல்லாம் நான் அனுபவிச்சு அதுக்கப்புறமேட்டு தான் நான் இதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்க ரீல்ஸ் பார்த்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு நான் அந்த ஸ்லீப் தான் பெட்டர் அப்படின்னு நீங்க வந்து சொல்றது வந்து அது வந்து ஒரு நல்ல வேயா இருக்காது. நீங்க வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க. நேரத்துல எந்திரிக்கிறது, ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாம் எடுக்க கூடாது. அது வந்து ஒரு மயக்க நிலை மாதிரி தான் இருக்குமே, ஸ்லீப் கிடையாது, பிரெயின் ஆஃப் பண்ணி விட்டுரும். அண்ட் தென் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லணும், ஆல்கஹாலுமே வந்து எடுக்கக்கூடாது. அப்படின்னா ஸ்லீப்புமே ரொம்ப பாதிக்கும். அண்ட் நீங்க பிரெக்னண்டா இருந்தீங்கன்னா அப்பயுமே வந்து இந்த ஸ்லீப்பிங் பில்ஸ், ஆல்கஹால் இந்த மாதிரி எல்லாம் கன்சியூம் பண்ணக்கூடாது. ஏன்னா உள்ள வந்து அந்த குழந்தை ஃபுல் டைமா NREM REM மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ஸ்லீப்ல வந்து NREM REM ஸ்லீப்ல ஸ்விட்ச் பண்ணி அது வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பிரெயின் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த உதைக்கிறது, அது உதைக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மசில்ஸை வந்து பேரலைசிஸ் மோட்ல போட்டுட்டு ஆஃப்ல போட்டு பிரெயின் மட்டும் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கறத வந்து அந்த குழந்தை கத்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து ஆல்கஹாலோ இல்ல வந்து ஸ்லீப்பிங் பில்ஸோ எடுத்தீங்கன்னா அந்த குழந்தைய சேர்த்து அஃபெக்ட் பண்ணும். இதனால குழந்தையோட பிஹேவியர்ல, மெமரி ப்ராப்ளம், அட்டென்ஷன் ஸ்பேன்ல நிறைய பிரச்சனை வந்து வரும். இந்த ஜென்சி ஜென்ரேஷன் இப்ப சொல்ற இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த பெட்ல வந்து ரொம்ப நேரம் இருக்கிற ஒரு பழக்கம் இருக்கு. அது என்னன்னா, தூக்கமே வரலனாலும் பெட்ல இருப்பாங்க, காலையில வந்து என்னதான் நேரத்தை எந்திரிச்சாலும் பெட்லயே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க தூக்கம் வரல அப்படின்னா நீங்க பெட்டை விட்டு எந்திரிச்சு வந்துடணும். ஸோ நீங்க வந்து தூங்கும் போது மட்டும்தான் நீங்க வந்து பெட்டுக்கு போகணும். அதே மாதிரி காலைல வேக்கப் போனேன், தூங்கின உடனே அந்த பெட்டை வந்து பர்ஃபெக்டா மடிச்சு வச்சுட்டு நீங்க அந்த பக்கம் வந்துடணும். பக்கத்துல வந்து இல்லைன்னு வச்சுக்க அந்த பெட்டு உங்களை இழுத்துடும். ஸோ அப்படிங்கறதுனால எப்ப தூக்கம் வருதோ அப்ப மட்டும் தான் பெட்டுக்கிட்ட போகணும். அண்ட் தென் பெட்டை கொஞ்சம் ஹைஜீனா வந்து வச்சுக்கணும். அண்ட் தென் கொஞ்சம் ஏர் ஃப்ளோ இருக்கிற மாதிரி, நீங்க படுத்த உடனே கொஞ்சம் நல்லா தூக்கம் வர மாதிரியான ஒரு கண்டிஷன் வந்து மெயின்டைன் பண்ணணும். பண்ணாவே நம்மளால வந்து ப்ராப்பரான ஸ்லீப் வந்து அட்டைன் பண்ண முடியும். நான் வந்து இங்க ஸ்லீப் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். காலையில நேரத்துல எந்திரிக்கிறத பத்தி ஏன் பேசல அப்படின்னா, நேரத்துல எந்திரிச்சா சக்சஸ்ஃபுல், காலைல ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு 5 மணிக்கு போயிட்டு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணணும்னா சக்சஸ்ஃபுல் அப்படின்னு பேசுறது இருக்குல்ல, இது வந்து எப்படின்னா இது வந்து இயற்கைக்கு எதிரான ஒரு செயலா நான் வந்து பாக்குறேன். நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இங்க வந்து 2 விதமான மக்கள் இருக்காங்க. இங்க வந்து காலையில நேரத்துல எந்திரிச்சு, அதாவது அது அவங்களுடைய டிஎன்ஏல அவங்களுடைய இயற்கையாவே காலையில நீங்க என்னதான் அவன் இது பண்ணாலும் காலையில நேரத்துல எந்திரிச்சு அவன் வேலைக்கு போயிடுவான். காலையில ரொம்ப சீக்கிரமாவே 4 மணி 5 மணிக்கெல்லாம் வந்து எந்திரிச்சிருவான். ஆனா இயற்கையா இல்ல டிஎன்ஏவா வந்து ரொம்ப லேட்டா எந்திரிக்கிற மாதிரியான சூழல் நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு 6 o'clock இருந்து ஆரம்பிச்சு அதை வந்து நீங்க கன்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். சீக்கிரம் எந்திரிக்கவங்க, காலைல ஒரு 5 மணி 4 மணிக்கு எந்திரிக்கவங்க ஏன் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னா, இந்த உலகம் வந்து இந்த சிஸ்டம் வந்து அப்படிதான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. நீ வந்து நான் தூங்கிட்டேன், காலைல நான் 11 மணிக்கு தான் நான் ஸ்கூல் வருவேன், ஆஃபீஸ் வருவேன் அப்படின்னாலாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த சிஸ்டம் வந்து காலைல நேரத்துல எந்திரிக்கிறவங்களுக்கான சிஸ்டமா இருக்கு. ஸோ அப்படிங்கறதுனால காலைல நேரத்துல எந்திரிக்கவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க.
ஸோ நீங்களுமே வந்து அந்த ஹேபிட்டை வந்து வளர்த்துக்க பாருங்க. அப்பதான் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்குமே வந்து இந்த டிஎன்ஏவே வந்து லேட்டா எந்திரிக்கிற மாதிரியோ இல்ல வந்து உங்க இயற்கையாவே வந்து லேட்டா எந்திரிக்கிற மாதிரியான மனநிலை வந்து உங்களுக்கு இருக்காது. சோ அவங்களுக்கு இருக்காது. ஏன் வந்து இப்படி 2 விதமான குரூப் இருக்காங்க அப்படின்னா, இது வந்து இயற்கையாவே நம்மளாவே நம்மளுக்காக உருவாக்கிக்கிட்ட ஒரு விஷயம். சேஃப்டி ரீசன்ஸுக்காக உருவாக்கப்பட்ட விஷயம் தான். ஒருத்தர் வந்து நேரத்துல தூங்கிட்டு நேரத்துல எந்திரிக்கணும், இன்னொருத்தர் வந்து ரொம்ப லேட்டா தூங்கி லேட்டா எந்திரிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னாடி வந்து சேஃப்டி ரீசன்ஸுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அதை பத்தி நம்ம இங்க பேச வேண்டாம். ப்ராப்பர் ஸ்லீப் வந்து நீங்க மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு வீடியோவா இது இருக்காது. ஸோ இந்த வீடியோவை நீங்க வந்து நைட்ல பார்த்துருந்தீங்கன்னா இப்பயே வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்குறது ரொம்ப நல்லது. ஸோ நீங்க நேரத்துல எந்திரிக்கிறத தாண்டி, ஸோ இந்த அலாரம் வச்சு நேரத்துல எந்திரிக்கிறத தாண்டி நீங்க அலாரம் வச்சு தூங்க ஆரம்பிங்க. ஸோ அப்படிங்கிற காலையில் எப்படி நீங்க அலாரம் அடிச்சு உடனே எந்திரிக்கிறீங்களோ இல்ல 5 நிமிஷம் கழிச்சு எந்திரிக்கிறீங்களோ 2 தாட்டி ஸ்னூஸ் பண்ணிட்டு எந்திரிங்களோ அந்த மாதிரி நீங்க வந்து நைட் வந்து அலாரம் வச்சுட்டு அது அடிக்கும் போது 5 நிமிஷம் கழிச்சு ஸ்னூஸ் பண்ணிட்டு கூட தூங்குங்க. ஆனா ஈவினிங் வந்து அலாரம் வச்சு தூங்க பாருங்க. ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுடைய ஸ்லீப்பிங் பேட்டர்ன் நீங்க கண்டுபிடிச்சிட முடியும். எப்ப தூங்கினா எனக்கு வந்து கரெக்டா இருக்கு. ஈவினிங் வந்து நான் ஒரு மணி நேரம் தூங்கிட்டு நைட் வந்து ஒரு 7 ஹவர்ஸ் தூங்கினா எனக்கு வந்து கரெக்டா இருக்கு அப்படிங்கறத நீங்க தூங்கி தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர, தூங்காம வெப் சீரிஸ் பார்த்துட்டு நான் வந்து மதியானம் தூங்கிக்கிறேன் அண்ட் தென் நான் இப்படி பண்ணிக்கிறேன் அப்படி பண்ணிக்கிறேன்னு நம்ம பண்ண முடியாது. ஸோ நீங்க ப்ராப்பரான ஸ்லீப் எடுத்துக்கோங்க அண்ட் தென் ப்ராப்பரா நிறைய விஷயங்களை கத்துக்கோங்க. ஸோ நிறையவே உங்களால வந்து கிரியேட்டிவா திங்க் பண்ண முடியும். ஸோ இந்த சொசைட்டில வந்து எல்லாருமே மேம்படணும் அப்படின்னாக்க எஜுகேஷன் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமோ அதே மாதிரி ப்ராப்பர் ஸ்லீப்பும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து போர் நடந்துட்டு இருக்கு, பெட்ரோல் விலை ஏத்திட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாமே காரணம் ஒரு போர். அந்த போருக்கு பின்னாடி இருக்க ஒரு மனிதர், அந்த ஒரு மனிதரோட ஸ்லீப் கெட்டதுனாலதான் இங்க வந்து இவ்வளவு பிரச்சனையுமே. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இங்க வேணா ஒரு 5-6 நாள் வந்து ஒரு 4 மணி நேரம் மட்டும் தூங்கிட்டு யோசிச்சு இருந்து பாருங்க. அப்ப வந்து உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னு நல்லா ஸ்லீப் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க ஒரு ஒர்க் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னு. சோ இந்த உலகத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஸ்லீப். எவனோ ஒருத்தர் தூங்காம இருந்ததுதான். இந்த உலகத்துல நடக்கிற எல்லா இன்வென்ஷன் அண்ட் தென் நியூ திங், ஒரு ஹாப்பினஸ், இது எல்லாத்துக்குமே காரணம் யாரோ ஒருத்தங்க நல்லா தூங்குனதுதான். ஸோ நான் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு கூட இந்த கண்டென்ட் வந்து தோணிருக்கலாம், அப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நீங்க தூங்கிட்டு இருக்கும் கூட எப்படி ஒரு விஷயம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கலாம். ஸோ நீங்க எந்த ஒரு விஷயத்த கத்துக்கணும்னாலுமே எந்த ஒரு விஷயத்துல மாஸ்டர் ஆகணும்னாலுமே அதுல வந்து ஸ்லீப் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இதை மட்டும் நீங்க வந்து நோட் பண்ணிக்காங்க. அண்ட் தென் அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஸோ நல்ல ஸ்லீப் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்க. அதை பார்த்துட்டு பின்னாடி வரும் சந்ததிகள் பார்த்து படிச்சு புரிஞ்சு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ நன்றி.